பதின் பருவத்தில் இளைஞர்களின் துணிச்சல், ஆர்வம் மற்றும் சிந்தனையை நேர்மறையை நோக்கி மடைமாற்றும் நோக்கத்தில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் கடந்த 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டது. இன்றைய தினம் 55 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நாட்டு நலப்பணி திட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் திட்டம் என்றால் மிகையாகாது. தனக்காக இல்லாமல் பிறருக்காக முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை இத்திட்டம் முன்மொழிகிறது. பொதுநலன் சார்ந்த பண்புகளை இளம் வயதில் மாணவர்களின் மனதில் பதியம் போட்டு நீர் ஊற்றி வளர்த்து அவர்கள் கல்வி பயின்று வெளியே செல்லும் போது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளுமையாக மாற்றம் செய்யும் உன்னத பணியை இத்திட்டம் செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் 18,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சமூக பணியாற்றி வருவதாக கூறுகிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் சதீஷ். மேரா யுவா பாரத் போர்ட்டல் என்பது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திலே நாட்டு நலப்பணி திட்டத்தை சார்ந்த தன்னார்வலர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு இதன் மூலமாக பல நன்மைகளை பெற இருக்கிறார்கள். குறிப்பாக வேலை வாய்ப்பு, தங்களது துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல், மேலும் இதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் சமூக பணியாற்றி வரும் இளைஞர் சக்தியை ஒருங்கிணைக்கும் வகையில் மேரா யுவ பாரத் எனப்படும் வலைதளத்தை மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த வலைதள பக்கத்தில் இளைஞர்கள் தனித்தனியே தங்களுடைய சமூக பணிகளை புகைப்படங்களுடன் இணைத்து பதிவிடலாம். கல்வி பயின்று முடித்தவுடன் வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்க வங்கிக் கடன் பெற்றுத்தருதல் போன்ற வாய்ப்புகளை இந்த வலைதள பக்கத்தின் வாயிலாக இளைஞர்கள் பெற்றிடும் வகையில் மத்திய அரசு இந்த உன்னத முயற்சியை தொடங்கியுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயரிய எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில் நாட்டு நலப்பணி திட்டம் ஏற்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையாகாது. எனது குப்பை எனது பொறுப்பு என்ற நோக்கத்தை அனைவரும் உணர்ந்திடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மையே சேவை என்ற பொருண்மையில் இருவார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தொடங்கி வைத்தார். பள்ளி குழந்தைகளை கொண்டு சேலம் ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட சைகை நாடகத்தின் வாயிலாக பொது இடத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடாது, குப்பைகளை உரிய இடத்தில் போட வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு தகவல்கள் ரயில் பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. தூய்மையே சேவை இயக்கத்தில் ரயில்வே கோட்ட மேலாளர் தொடங்கி அனைத்து நிலையிலான அலுவலர்கள் வரை ஈடுபாட்டுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது சமூக நல ஆர்வலர்களின் பாராட்டை பெறும் வகையில் அமைந்திருந்தது. ரேபிஸ் வைரஸ் தாக்கிய விலங்குகள் மனிதர்களை நேரடியாக கடிப்பதால் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் உண்டாகிறது. இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை 1885ஆம் ஆண்டு லூயிஸ் பாஸ்டர் என்பவர் கண்டறிந்தார். இவரது சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக லூயிஸ் பாஸ்டர் நினைவு தினமான செப்டம்பர் 28ஆம் தேதி உலக ரேபிஸ் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான சேலம் மாநகராட்சியில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட நாய்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரேபிஸ் இல்லாத சேலம் நகரம் என்ற இலக்கை நோக்கி சேலம் மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. நாய்களின் இனப்பெருக்கத்தை குறைக்கும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து 15,000க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சேலம் வாய்க்கால் பட்டறையில் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியை மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், ஆணையாளர் ரஞ்சித் சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சேலம் மாநகராட்சியுடன் இணைந்து 17,000க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக கூறுகிறார் விலங்கு நல சமூக ஆர்வலர் திருமதி வித்யாலட்சுமி. சேலம் மாநகராட்சி கூட சேர்ந்து இதுவரைக்கும் ஒரு 15,200 டாக்ஸ்க்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ணிருக்கோம். ஒரு 17,000 டாக்ஸ்க்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருக்கோம். அந்த இடத்திலே போய் போட்டிருக்கோம். தெருநாய்களுக்கு தடுப்பூசி, இனப்பெருக்க கட்டுப்பாடு என அனைத்து வித நடவடிக்கைகளையும் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் ரேபிஸ் இல்லாத நகரமாக சேலம் விரைவில் மாறும் என நம்பலாம்.